நியூ பிலிமலையா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா பெத்தி. இது வந்து தெலுங்குலேருந்து தமிழ் டப்பாய் வந்திருக்கு. ஒரிஜினல் தெலுங்கு படம் தான் இது. பார்த்திங்கன்னா ஃபேன் இண்டியா மூவியாக வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, தமிழ் எல்லாத்துலேயும் வந்திருக்கு. சரி, ஓகே. இது என்னடா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா ராம் சரண் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு சங்கர் படத்துக்கு அப்புறம் அவர் பண்ணல எதுவும். சங்கர் டைரக்ஷனில் வந்த படம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக போச்சு. சரி, அடுத்தது ராம் சரண் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா வந்து புஷ்பா அப்படி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து வேறு லெவல் கலகின்னு இருக்காரு. சரி, அந்த பேட்டர்னில் வந்து இந்த படமும் வரப்போகுது. ஏன்னா வந்து சுகுமார் கதையிலையும் புஜ்ஜி பாபு சனா இயக்கத்துலேயும் நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லேயும் ரத்னவேலு கேமராவிலையும் பார்த்திங்கன்னா சரி, ஓகே, இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு போய் படம் பார்த்தோம். படம் பார்த்தா ஆனால் கதை வந்து இந்த படத்துக்கு ராம் சரணுக்கு தேவையான கதை தான். என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். ஒரு விளையாட்டு எவ்வளோ நாட்டுக்கு முக்கியன்றத, அது தன் அடையாளத்துக்கு எவ்வளோ முக்கியன்றத ஒரு உணர்த்த படம் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்லிங், இதான் குஸ்தி, மல்யுத்தம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங். இந்த 3 விளையாட்டுமே ராம் சரண் எப்படி வந்து தன் விளையாடி தன் ஊருக்காகவும் தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றத இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக அவர் போராடி ஜெயிக்கிறான்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை. இந்த படம் பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறப்பதே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே, இது ஒலிம்பிக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது. 2 மெடல் தான் வாங்கியிருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து தடுமாறுது. ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ இடங்க ஸ்டேட் ஃபுல்லாக செலவு பண்ணுறோம், நீங்கள் என்ன இந்தியா இவ்வளோ பேர் ஆட வச்சு 2 பேர் தான் ஜெயிப்பீங்களா அப்படின்ற கேள்வி வரப்போ அதில் ஒரு மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணுறாங்க, கேபின் மினிஸ்டர் வந்து சரி, ஓகே சார், நான் எதாவது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெத்தின்னு கத்துறாங்க. என்னடா இது பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு ஃபஸ்ட்டு கேமு, யார் பார்த்து கிரிக்கெட் ஆடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பெத்தி பிடிக்குன்றாங்க. அந்த பக்கம் இன்னொருத்த வந்து இப்போ கேட்குறான், அவன் என்ன பெத்தி பிடிக்கும், யார் அந்த பெத்தின்னு. அப்போ வந்து ஒருத்தர் வாலண்டியாக உள்ளே வந்து அவர் இளநீர் கொடுத்துட்டு, சார் பெத்தி யார் தெரியுமா, அவர் வந்து விளையாட்டுக்குன்னே பிறந்தவர் சார் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறாங்க. வாங்க சார் கதை சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. மலை ஏறி அந்த ஊருக்கு ஒரு மலைவாழ் கிராமம். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 2 நாள் நடந்து போனால் தான் அந்த ஊரே போய் அடைய முடியும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் வந்து போகுது. அந்த ட்ரெயின் வந்து நிற்காமல் வந்து போகுது. ஏன்னா ட்ரெயின் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 ஹவரில் வந்து போயிடலாம். ஆனால் வந்து இந்த ட்ரெயின் வந்து பல வருஷமாக ஒருத்தர் போகிறாரு, ஜெகபதி பாபு. பாவம், அவர் நடித்த படம் எதுவும் விளங்கும் போகிறதில்லன்னு வச்சுங்களேன். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்தாவே படம் விளங்காது, நமக்கு ஒரு அறிகுறி தெரியும். அது எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் அதை வந்து மீறி வந்து தன் திரைக்கதையினாலையும் டேலண்ட்னாலையும் அந்த இயக்குநர்கள் ஜெயிச்சிட்றாங்க. ஆனால் இவர் வந்தாவே நமக்கு ஒரு தோணும், ஐயோ இவரை போட்டாங்களா, இந்த படமே விளங்காதா அப்படின்னு. அவர் வந்து பார்த்தா பச்சை கொடி காட்டிக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இந்த இயக்குநர்லாம் எப்படி எழுதுனான்னு தெரியல. ஏங்க கொடி காட்டினா ட்ரெயின் நிற்குன்றது எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி பாவம் வருஷக்கணக்கில் கொடி காட்டிட்டு போகிறான். அப்புறம் போயிட்டு இது வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த ஊர் ட்ரெயின் நிற்காது விடுங்க, அப்புறம் சொல்கிறேன் அதை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை எப்படி அந்த ஊருக்கு நிற்க வச்சது, அந்த ஊருக்கு ராம் சரண் தேடி தந்த பேர் என்ன, அந்த நேஷ்னல் கேமில் விளையாடி, அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு, 2வது பார்த்திங்கன்னா ரெஸ்லிங், 3வது பார்த்திங்கன்னா ரன்னிங். இந்த 3லேயும் போய் அந்த ரன்னிங்லேயும் இன்னும் உச்சக்கட்ட காமெடி. அது வந்து வேறு லெவல். அவர் கால் போயிடும், அந்த காலையே அவர் கட் பண்ணி ஒரு கால் இல்லாமல் ஓடி ஜெயிப்பார். அந்த ஒரு கால் இல்லாத போட்டின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அந்த ஊனமுற்றோர்கள்லாம் வந்து இது இருப்பாங்க நேஷ்னல் லெவலில். அதுலேயும் ஜெயிச்சு மனசை வந்து கோல்டு மெடல் வாங்குறப்ப இல்லை எங்கள் ஊருக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டு அந்த ஊருக்காகவும் அந்த மக்களுக்காகவும் தன் அடையாளத்துக்காகவும் பேர் வாங்கி தர்றது தான் இந்த பெத்தியோட கதை. ராம் சரண் உண்மையிலேயே மனுஷன் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. நம்ம கூட பார்ப்போம் அந்த ஆடியோ லான்ச்சு, உங்களுக்கு ராம் சரணாக வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பந்தோபஸ்து, ஏகப்பட்ட ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த நடிப்புன்னு வந்துட்டால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்லிங்லாம் அந்த குஸ்தி இருக்கு, அதெல்லாம் என்ன தான் நம்ம டூப் போட்டாலும் ஆனால் கண்டிப்பாக ஒரு சீன் நடித்து தான் ஆகணும், உழுந்து தான் ஆகணும், ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த மண்ணிலே ஆகட்டும், நேஷ்னல் கேம் விளையாடுறதாகட்டும், மனுஷன் உயிரை குத்து விளையாடிருக்காரு. அந்த உணர்வுபூர்வமாக நடிக்கிறதுலாம் ராம் சரண் அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி பாட்டுலாம் மனுஷன் தெரிவிக்க விடுறாரு. சிரஞ்சீவிக்கு வந்து ஒரு பக்கம்னா அதுக்கு மேலே 5 படி அவர் ஆடி காட்டுறாரு. அவ்வளோ வேகமாக அவ்வளோ சுறுசுறுப்பெல்லாம் வந்து அவர் டான்ஸ் பண்ணுறதுலாம் உண்மையிலே தமிழ் சினிமாலாம் நமக்கு அது யாருன்னு தேடலாம். அது மாதிரி ஆடுறவங்க யாருப்பா அப்படின்னு தேடுற அளவுக்கு அந்த ஒர்க்கு ராம் சரணுடைய நடிப்பு, அதனுடைய பிரில்லியண்ட்டான அந்த உழைப்பு இருக்குல்ல, அது உண்மையிலே ராம் சரணை பாராட்டணும். அதுக்கப்புறம் அதில் நடித்த எல்லாருமே எல்லா கேரக்டருமே சும்மா வந்து போவோம்.
ராம் சரண் தான் ஒன் மேன் ஆர்மியாக மனுஷன் அவ்வளோ எங்கே பார்த்தாலும் கூட்டம், எதில் பார்த்தாலும் கூட்டம், அப்படி வாழ்ந்துருக்காரு மனுஷன். மற்றபடி வர எல்லா கேரக்டருமே வந்து போதே தவிர உருப்படியாக ஒரு விஷயத்தையும் எந்த கேரக்டருமே பண்ணல. அதுக்கப்புறம் ஜான்வி கபூர், அந்த அம்மா வந்து இந்தியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு 2 சீனும் லாஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு 2 சும்மா ஒரு 2 நிமிஷம் வர சீனை வச்சுருதுலாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் காமிப்பாங்க, அதான் இடுப்பு காமிக்கிறது, வளையிறது, நெளிகிறதுலாம் காமிச்சு அந்த அம்மாவை கொடுமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது ரசிக்கிற மாதிரியும் இல்லை, அது ரசிக்காத மாதிரியும் இல்லை, அது 2 கட்டணா போச்சு நமக்கு. அந்த மாதிரி இருந்தது ஜான்வி கபூர் சீன்லாம். ஏன்னா ஜான்வி கபூர்லாம் படம் ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, அது கதைக்கு ஸ்ட்ராங்காகவும் வலுவாகவும் கொடுக்காமல் போனது ரொம்ப மிஸ்டேக் ஆகி போச்சு. இயக்குனர் புஜ்ஜி பாபு சனா, ஆனால் உங்களுக்கெல்லாம் மனசாச்சு இல்லையா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக், மனசை எப்படி பின்னுவார், அத்தனை வேலை கேமரா என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்பா. அப்புறம் ராம் சரண் ஒரு ஹீரோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஏன ஒரு தூணியே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த புஜ்ஜி பாபு சார் என்ன திரைக்கதை எழுதி என்ன ஏமாத்தினார் தெரியல, இவ்வளோ மோசமாக பண்ணுவார். 3 மணி நேரம் 10 நிமிஷம் இந்த படம் ஓடுது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் ஒரு கிரிக்கெட்டை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறீங்கன்னா திருப்பி அப்படியே வந்து ஜாதிக்குள்ளே போகிறது, அந்த மலைவாழ் மக்கள் காமிக்கிறீங்க, ஏழைப்பட்டவன்னு காமிச்சு விட்டுற வேண்டி தானே. உடனே வந்து அந்த ஜாதி, அந்த கூலிக்கு வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் அவங்கள போய் அடிக்கிறது, அந்த பாவு எடுக்கிறதும், அதெல்லாம் வெத்து சீனு அதெல்லாம் உருப்படியாக அந்த சீனை வச்சு எதுக்கு இப்படி இந்த புஜ்ஜி பாபு சார் எங்களை சாகாடி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்தோன்னு வச்சுக்கலாம், இந்த ஊரில் பிரச்சனை, இவனுங்க ஒரு பஞ்சாயத்து, அது இதுன்னு, அது வேஸ்ட்டு சீனு. அப்படி கிரிக்கெட்டில் விளையாடுறாங்க, தோக்குறாங்க, அந்த சீனை மட்டும் வச்சுட்டு சும்மா கிரிப்பாக எடுத்துகிட்டு போயிருந்தால் இன்னும் படம் சூப்பராக எடுத்துருக்கும். அதுக்கப்புறம் சரி ஓகே, அடுத்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வரீங்களே, நீங்கள் குஸ்திக்கு போகிறீங்க, மனசை கஷ்டப்பட்டு ட்ரைனிங் ஆகி நடிக்கிறார். திருப்பி அவன் போனால் அங்கே ஃபைனல் போகிறப்போ பார்த்தீங்கன்னா தோற்றுருவாரான், கால் போயிடுமா, திருப்பி ஹாஸ்பிட்டல் சீனு, திருப்பி அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, திருப்பியும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸில் போய் வரான், திருப்பி காலை அவர் வெட்டிட்டு திருப்பி ஊருக்காக, இதெல்லாம் எவ்வளோ வளன்னு இழுத்த மாதிரி அந்த சீனை வச்சு அழகாகவே முடிச்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு நாட்டு நம்ம அந்த ஊருக்காக அவர் அடையாளத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணான்னு சீக்கிரமாக ஒரு 2 ஹவரில் முடிச்சிருந்தாவே இந்த படம் ரொம்ப நல்லா கிரிப்பாக இருந்திருக்கும். இது நீங்கள் 3 மணி நேரம் 10 நிமிஷம் இழுத்து அதில் ஜாதி கொண்டு வந்து, மதம் கொண்டு வந்து, கஷ்டப்படுறதை கொண்டு வந்து, அவர் அந்த ஜெகபதி பாபு சீன் செத்து அதுக்கப்புறம் அவர் போலீஸில் அடி வாங்கி, இதெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். அவர் செத்துட்ட உடனே வீரம் வந்து இவர் வேறு வேலைக்கு போக வேண்டியதுனா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போது அங்கே கூட்டமாக போட்டு அடிக்கிறதும், தட்டவாளத்தை பிரிக்கிறதும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சீனு ரொம்ப மொக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் அவன் அந்த கதை சொல்லிட்டு வந்துட்டு இந்த கேஜிஎஃப் மாதிரியும் இந்த புஷ்பா மாதிரியும் அதே பேட்டர்ன்லேயே அதே இதில் வந்து அந்த ராம் சரணை கொண்டு வந்தெல்லாம் அது யார் ஐடியானே தெரில. ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லை, அவரெல்லாம் இன்னும் வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கலாம் இல்லையா? அதையும் இல்லாமல் ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்குது. அப்புறம் இந்த கதை வந்து இதுக்கு சூப்பரான கதை. இந்த திரைக்கதை இருக்குது பார்த்திங்கன்னா அதிரப்பழசான திரைக்கதை. அப்பா சாமி, இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் ட்ரெயின் நிற்கல, ஜாதி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, எனக்கு அடையாளம் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டு இல்லைன்றலாம் அதிரப்பழசான கதை. இதெல்லாம் இந்த காலத்துக்கு கொஞ்சமாக செட்டு ஆகுமா? 2K கிட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சனா புஜ்ஜி பாபு இல்லை புஜ்ஜி பாபு சனா கொஞ்சமாவது மாற்றி எடுங்க, உங்கள் பேரை மாற்றுற மாதிரி நீங்களும் கொஞ்சம் மாற்றி எடுங்க. ராம் சரண் மாதிரி ஒரு ஹீரோவை கொடுத்துட்டு இப்படி கெடுக்காதீங்க, நாசம் பண்ணாதீங்க. ஆனால் எது எப்படியோ ராம் சரண் ரசிகளுக்கு இந்த படம் பிடிக்கும். ஏஆர் மியூசிக் சூப்பராக இருக்குது, ரத்னாவேல் கேமரா சொல்ல வேணால் வேறு லெவலில் இருக்குது. இருந்தாலும் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக நமக்கெல்லாம் வந்து முடியல சாமி, எப்படி சொல்கிறது, ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவைச்ச மாதிரி துவைச்சி டயர்டாகி வெளியே வந்தோம். அதே மாதிரி நீங்கள் அந்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரசிகர்கள் எது எடுத்தாலும் பார்த்துக்குவோம். அந்த ரசிகர்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் இந்த படத்தில் இருக்குது. மனசை மாசுன்னு காமிச்சு வேறு லெவல் கலக்கியிருக்காங்க. அதனால் ராம் சரண் ரசிகர்கள் எடுத்தப்பட்ட ஒரு படம் தான் இந்த பெத்தி. சரி, வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், வாய்ப்பு இல்லையா விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.